டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு ராமராஜன் மூலமாக. நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன். நடிக்க தான் வந்தேன், வாய்ப்பு கேட்டேன், கிடைக்கல. கண்ணாடியை பார்த்து ஒரு படத்தில் சிவாஜி வந்து பாரதராஜாவை பார்த்து சொல்லுவாராம், சைக்கிளில் சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்த காலகட்டம், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்லாம் இப்போ என்ன வருமானம் ஒன்றும் பெருசாக இருக்காதுல்ல. அதுக்காக நான் போராடி பத்திரிக்கை ரிப்போர்ட்டராக இருக்கும்போது கூட வர்ற வருமானத்தில் ஒரு சின்ன வீடு எடுத்து வாடகை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தங்கிக்கிட்டு ஒரு பொம்பளை விட மாட்டார், ஒரு ரவுடி. இந்த ரூமில் நான் இருப்பேன், இதுதான் எனக்கு சிறை, நான் இருப்பேங்க. தினமும் இந்த அம்மா வந்து அவனை சபிச்சுக்கிட்டே இருக்கும். பாவி இப்படி பண்ணிட்டேடா, என் வாழ்க்கை போச்சடா, யாரா பதில் சொல்ல முடியும் சொல்லுடா. டக்குனு அவருக்கு ஒரு நோய் வந்துடும், படுத்த படுக்கை ஆகிடுவார். அந்த பொம்பளையால் வேண்டாம். அன்னைக்கு நான் வந்து நிர்கதியாக நின்னப்போ நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. அதுலேருந்து அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை. ரொம்ப அக்கா, ஊர் விட்டு ஊர் வந்தவரெல்லாம் சிவாஜி கணேசன் ஆக முடியாதுங்கிறத இங்கே வந்த பிறந்தாக்கா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடலில் இருக்கிறவர் இயக்குனர், விநியோகஸ்தகர், நடிகர், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட திரு பாரதி கண்ணன் அவர்களை தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், போயிடுச்சு. ஓகே சார். இப்போது நிறைய பேர் என்னென்ன கேட்குறாங்க. நான் வந்து அடிப்படையாக கேட்கணுன்னு என்னென்னா, சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, ரைட்டு. ஆனால் எப்படி சார் உங்களுக்கு விநியோகஸ்தகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு? ஆக்சுவலாக நானும் நடிக்க தான் வந்தேன். நடிக்க சான்ஸ் கேட்டு பார்த்தேன், சான்சஸ் அதிகமாக கிடைக்கல. என்ன பண்ணான்னு தெரில. அப்புறம் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ஆகிட்டேன். சரி. எல்லா பத்திரிகைகளும் விமர்சனங்களும் எழுதியிருக்கீங்கல்ல? நிறைய படங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஃப்ரீலான்சராக நிறைய பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருந்தேன். அப்படி ரிப்போர்ட்டர் இருக்கும்போது தான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு ராமராஜன் மூலமாக. நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கிறேன். ஒரு கரகாட்டக்காரன் ஒரு படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இன்வால்வ் ஆச்சு. அந்த படம் பார்த்த பிறகு எனக்கு அதில் அதை பற்றி நான் ரொம்ப பெருசாக சொன்னேன். இப்போது நீங்கள் வேணால் ஒரு தேட்டர் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ராமராஜன் மூலமாக அந்த படம் வாங்கணுங்கிற, விநியோகஸ்தர் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்து அப்படி இல்லை. அதுக்கு ஒரு பணம், ஒரு கணிசமான ஒரு தொகை அப்படிங்கிறது ஒன்று. அந்த நேரத்தில் எனக்கு சில நண்பர்கள் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த படம் இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா, அந்த இடத்துல ஒரே ஒரு தேட்டர் 75,000 தான் மூலதனம். ஒரு 3 நண்பர்கிட்ட 25 வாங்கி அப்படி. சார், இன்னைக்கு 75ங்கிறது அன்றைக்கி 90 பெருசு தான், பெரிய அமௌண்ட்டு. இன்னைக்கு சம்பளமே, மாத சம்பளமே 5,000 ரூபா தான். அந்த மாதிரி தான் இருந்த காலகட்டம். அப்படி உள்ள வரீங்க. இப்போ ஒரு பக்கம் கே சங்கர் அவர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் விநியோகஸ்தகர். எப்பவுமே உங்களுக்கு நடிக்கணுன்ற அந்த ஒரு இதுவே வந்தது இல்லையா? நடிக்க தான் வந்தேன், வாய்ப்பு கேட்டேன், கிடைக்கல. அப்புறம் நானே கொஞ்சம் கண்ணாடியை பார்த்து ஒரு படத்தில் சிவாஜி வந்து பாரதராஜாவை பார்த்து சொல்லுவாராம், நீலாம் இருக்கா டைரக்ட் பண்ண, நானும் நடிக்கத்தானே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி சொன்னாரா, மதுரையில் கண்ணாடியே கிடையாதா அப்படின்னு வரான். அது மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளும் கொஞ்சம் கண்ணாடியை பார்ப்பேன். கண்ணாடி பார்த்தா எனக்கு இந்த முகத்தை வச்சுக்கிட்டு எங்கே போய் நடிக்க, வேணாம் விட்டுருவோம், டெக்னீஷியனாவோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஆயிடலான்ட்டு. அப்போ நான் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன். அது ஒரு கஷ்டமான காலகட்டம். சினிமாக்காக சைக்கிளில் சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்த காலகட்டம், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்லாம் இப்போ என்ன வருமானம் ஒன்றும் பெருசாக இருக்காதுல்ல. அதனால் நம்மளே கண்ணாடி முகத்தை பார்த்துட்டு இது சரியாக வராது, வேணாம் விட்டுருவோம், நடிக்க வேண்டாம். ஏன்னா அப்போது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ரொம்ப ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்தா படப்படன்னு இருந்தாங்க. அப்போ நான் வந்த காலத்தில் விஜயகுமார், ஜெய் கணேஷ், ஸ்ரீகாந்த், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தா போட்டி மாதிரி அப்படி திறந்து அப்படி முடியும். ஆமாம், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க. நம்ம போய் இந்த கூட்டத்தில் போய் நம்ம எப்படி போராடி, எப்படி ஃபைட் பண்ணி, எப்படி டான்ஸ் ஆடி, இதெல்லாம் ஆகுறதில்ல, வேணாம். ஏதோ ஒரு ஆசையில் வந்துட்டோம், வேறு ரூட்டு போயிடலாம், சினிமாவிலே இருப்போம் அப்படின்ட்டு தான் வேறு ரூட்டில். நீங்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன், நானும் ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவன். அந்த ஒரு இதில் சொல்கிறேன் சார். இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, சினிமாவில்னா ஒன்று கதாநாயகன், இல்லை அதுக்கு அடுத்தபட்சம் தெரிஞ்சது இசையமைப்பாளர், 3வது இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்கும். இப்போது இது 3லையுமே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே உதவி இயக்குனர், நடிகராகவும் இல்லை, எதுலேயுமே இல்லை அப்படின்னும் போது, அந்த அன்னைக்கு சமட்டில் அடித்தா என்ன அப்படிங்கிற மாதிரி வீட்டில் எல்லாம் வந்து பேசி வந்துடு, வேணாம்லாம் சொல்லியிருப்பாங்களே. அது இன்றைய காலகட்டத்திலே எல்லோரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி சமாளிச்சிங்க? அந்த ஒரு நெருடல், இல்லை வீட்டில் அந்த மாதிரி ஒரு புஷ் இருந்துக்கிட்டே இருக்கல, நீ வந்துருப்பா, ஏப்பா எங்கள் இதுகளை கஷ்டப்படுற, உனக்கு என்ன குறைச்சல அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அது எப்படி நீங்கள் அதை சமாளிச்சிங்க அது வரைக்கும்? அது இந்த சினிமா மேலே உள்ள ஒரு பைத்தியம்தான், மோகம். சினிமாவில் எப்படியாவது ஒரு ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு வெறி.
நான் முதல்ல சினிமாவில் சேரும்போது கூட என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் சென்னையில் இருந்தார். அவருக்கு வந்து எனக்கு சென்னையில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லெட்ரு எழுது. அந்த லெட்டரை காமிச்சு நான் ஊர்லேருந்து புறப்பட்டு வந்துடுறேன். அப்புறம் எனக்கு வேலை இல்லாட்டா பரவாயில்ல, நான் முயற்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்கிட்ட சொல்லி அவர் எனக்கு உனக்கு ஒரு வேலை காத்திருக்குது, நீ வந்தால் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் லெட்டரை காமிச்சு, ஐயோ உனக்கு மெட்ராஸில் வேலை கிடச்சிருக்கா அப்படின்னா போயிட்டு வா அப்படி சொல்லி தான் அனுப்பிச்சி வச்சாங்க. அப்புறம் எனக்கு அதில் ஜெயிக்கணுங்கிறதுனால பல போராட்டத்தில் நானே பரவாயில்ல ஊருக்கு போயிடக்கூடாது, ஜெயிச்சுக்கணும், எப்படியாவது ஒரு துறையில் நம்ம ஜெயிச்சு தான் போகணும் அப்படின்னு அதுக்காக நான் போராடி பத்திரிக்கை ரிப்போர்ட்டராக இருக்கும்போது கூட வர்ற வருமானத்தில் ஒரு சின்ன வீடு எடுத்து வாடகை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தங்கிக்கிட்டு ஊருக்கும் கொஞ்சம் பணம் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தனால அவங்க ஏதோ ஒரு வேலை தான் பார்க்குறான் போல்க்கு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் அப்படி அடுத்து சினிமா துறையில் சேர்றது கஷ்டம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பத்திரிக்கை துறைங்கிறது இன்னொரு ஒரு பெரிய கஷ்டம் இல்லையா? ஒரு விமர்சகர் சினிமா, ஏன்னா அதுக்கு வந்து ஏதாவது 8 பக்கத்தில் 9வது பக்கம் சினிமா, அதுக்கு ஒருத்தவர் தான் ரிப்போர்ட்டர்னு இருப்பார். அந்த இடத்துக்கு போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். பத்திரிக்கை துறைனா இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ போய் பத்திரிக்கைகள் நிறைய ஆரம்பித்தாங்க. ஓ இப்போ அவ்வளோ பத்திரிக்கை கூட இல்லை. இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு பத்திரிக்கை அடிபட்டு போச்சு. மேகசின் இப்போ பெரிய பெரிய பத்திரிக்கை யாரும் வாங்கி படிக்கிறது இல்லையே, எல்லாமே செல்லில் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஒரு பெரிய பத்திரிக்கையே வாங்குறது இல்லை. அந்த பத்திரிக்கை வேணால் டைப் பண்ணால், யூடியூப் டைப் பண்ணால் அந்த பத்திரிக்கை வந்தது, அதில் நியூஸ் படிக்கிறாங்க. அப்போ பத்திரிக்கைகள் நிறையா இருந்தனால எங்களுக்கு மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் புதுசாக வரக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் வேலை கிடச்சிது. நிறையா படங்களை பேட்டி எடுக்கிறது, நடிகர்கள் பேட்டியெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு ஆசைலாம் மக்கள் மத்தியில். இப்போ தான் வீடியோ வந்த பிறகு மிஸ் ஆயிடுச்சு. சரி இப்போது நீங்கள் இப்படி உள்ளுக்க சினிமா துறையில் பத்திரிக்கையாளராக எல்லாமே பழக்கப்படுறீங்க. அப்புறம் சங்கர் சார்கிட்ட வந்து உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணுறீங்க, போகிறீங்க. ராஜேஷ் சாருடைய அந்த நட்பு? ராஜேஷ் சார் வந்து நான் சிறைன்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த நேரத்தில் அனுராதா ரமணன் கதைன்னு நினைக்கிறேன், அவங்க கூட கதை. லக்ஷ்மி அம்மா ஆக்ட் பண்ணாங்க, ஆர்சி சக்தி டைரக்ட் பண்ணாங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரி லைன் என்னென்னா, ஒரு அந்தோணிராஜ் அப்படின்னு ஒரு கேரக்டர். அவர் வந்து ஒரு உமனைசர் கேரக்டர், ஒரு பொம்பளை விட மாட்டார், ஒரு ரவுடி, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அப்படியே புல்லட்டில் அப்படியே ஊருக்குள்ளே லாந்திக்கிட்டு ஒரு மைனர் மாதிரி லாந்திக்கிட்டு இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பிராமண குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை பார்க்குறாரு தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது. இவ்வளையும் நம்ம அடையணும் அப்படின்ட்டு வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா அவர் யாருன்னு விசாரிக்கிறாரு. ஒரு கோவில் பூசாரியோட மனைவின்னு தெரியும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே பூசாரி வெளியே போனதும், கோவிலுக்கு பூஜை வைக்க போனதும், இவர் இந்த வீட்டுக்குள்ளே என்றாகி வலுக்கட்டாயமாக லக்ஷ்மிங்கிற கதாபாத்திரத்தை ஒரு கற்பழித்து விடுறார், ரேப் பண்ணிட்டார். அப்போது அந்த பொண்ணு வந்து அவர் போயிடுவார். அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஊரில் பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், ரவுடி, முரடான ஒரு ஐயர் பூசாரி என்ன பண்ணுவார்? ஃபைட் பண்ண முடியாது. அப்போ அவர் வருவார். உதாரணம் என்ன பிரச்சனை அப்படிம்பாரு. பகீரதி, என்ன ஆச்சு பகீரதி? இந்த மாதிரி ஒருத்தன் என்னை கெடுத்துட்டு போயிட்டான்னா, ஆனால் என் மேலே தப்பு இல்லைன்னா, நான் ஒன்றும் எவ்வளவோ போராடி பார்த்தேன், முடியலை. அந்த ஆள் கெட்டது தானே, இனிமேல் நான் உன்னோட எப்படி வாழ முடியும் அப்படின்னு தண்ணி தொழிச்சிட்டு இனிமேல் இந்த வீட்டில் இருக்காத வெளியே போன்றுவார். அப்போ அந்த அம்மா சாகிறதுக்காக முயற்சி எடுத்து தற்கொலை பண்ண போவாங்க. அப்போ ஒரு கேரக்டர் காப்பாற்றும், ஏன் சாகிற, இந்த மாதிரி என் வாழ்க்கையை ஒருத்தன் கெடுத்துட்டான், கெடுத்தவன்ட போய் பதில் கேளு, அதானே கெடுத்தான், என் வாழ்க்கை ஒன்றால் போயிடுச்சு அப்படின்னு போய் ஃபைட் பண்ணேன், அந்த ஃபைட்டுக்கு நான் கூட இருக்கேன். இப்போ எல்லோரும் செத்துட்டிங்கன்னா அந்த நாட்டில் கெடுக்கிறவன் அதிகமாகிட்டே இருப்பான், போ அப்படின்னு சொல்லி. இப்போ ராஜேஷ் சார் வீட்டில் வந்து அந்த அம்மா என்ற வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. ராஜேஷ் அப்படி பார்ப்பார், என்ன யார் நீ? நான் உன்னால் கெடுக்கப்பட்டவ, உன்னால் பாதிக்கப்பட்டவ, உன்னால் பழிவாங்கப்பட்டவ, எனக்கு வேறு யாரும் கிடையாது, நான் அந்த வீட்டில் இருப்பேன், இந்த வீடு தான் எனக்கு சிறை, இந்த ரூமில் நான் இருப்பேன், இதுதான் எனக்கு சிறை, நான் இருப்பேங்க. என்னை பார்க்கும்போதெல்லாம் உன் மனசு பட்டு 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 நீ அழுந்தி திருந்தணும், அதான் நீ பட்ட தண்டனை நான் கொடுக்க போகிறேங்க மாதிரி. அந்த பாயிண்ட் அந்த காலத்தில் புதுசாக இருந்துச்சு. 82, 83 காலகட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு தினமும் இந்த அம்மா வந்து அவனை சபிச்சுக்கிட்டே இருக்கும். பாவி இப்படி பண்ணிட்டேடா, என் வாழ்க்கை போச்சடா, யாரா போல சொல்ல முடியும், சொல்லுடா அந்தோணிசாமி, நீ ரவுடி போயிடா, நீ அழியணும்டா, நீ சாவணும்டா, தேலி திட்டும். இவருக்கு பார்க்க என்னடா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ வாழ்க்கையில் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி டக்குன்னு அவருக்கு ஒரு நோய் வந்துடும், படுக்கை ஆகிடுவார். அந்த பொம்பளையால் இப்போ என்ன பண்ணிடுவார், இந்த அம்மாவுக்கு எல்லா சொத்துக்களையும் எழுதி வச்சிருவார். இப்போ அந்தோணிசாமி இறந்துருவார்.
இதான் கிளைமேக்ஸ். அந்தோணிசாமி இறந்துருவார். இறந்ததும் அந்த பாடியை தூக்குவாங்க. அதுவரை திட்டிக்கிட்டே இந்த லக்ஷ்மி என்ன இருந்தாலும் ஒரு கேரக்டர் நம்ம இவ்வளோ நாள் நமக்கு பாதுகாப்பு கொடுத்தான், சாப்பாடு போட்டான், அவன் போயிட்டானேன்னு சொல்லி அலறி அழும். அந்த இடமெல்லாம் ரொம்ப லக்ஷ்மி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணி. அப்போ விட்டுட்டு போன கணவன் மறுபடியும் அங்கே வருவார். சொத்து நிறையா இருக்கனதும் வருவார். வந்து என்ன பகிரதி, கேள்விப்பட்ட எல்லாத்தையும், சரி பரவாயில்ல, நடந்து போச்சு, வா ஆற்றுக்கு போகலான்னு. வேண்டாம், அன்னைக்கு நான் வந்து நிர்கதியாக நின்னப்போ நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. என் மேலே தப்பு இல்லை. ஒருத்தங்க ஒரு மிருக வேட்டையாண்ட மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டு போயிட்டான், எனக்கு காப்பாற்றுங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி வாழ்க்கை கொடுக்குறேன். இன்றைக்கி இவ்வளோ சொத்து சுகம் வந்து என்னை தேடி வர்ற உன்னை மாதிரி ஆட்களுக்கு மனைவியாக வாழ்கிறத விட அந்தோணிசாமி மாதிரி ஆள்கிட்ட ஒரு நாள் கெடுத்தா கூட என்னை வாழ்நாள்லாம் என்னை தெய்வமாக வச்சு காப்பாற்றினானே, உன்னை விட அவன் பெட்ரு, போ அப்படின்னு அப்படி தாலியை கழுத்திட்டு அப்படி ஆடியன்ஸ் பார்க்க எரியும். தெரிஞ்சா நீங்கள் போகலாம் அப்படின்னு ஆடியன்ஸ் பார்த்து சொல்லும். அது எனக்கு அந்த வயசில் ரொம்ப பாதிச்சு. அதுலேருந்து அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணார். அது லக்ஷ்மி இவரும் ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை போய் பாராட்டி, பத்திரிகையாளராக இருந்தோம் இல்லையா அந்த காலகட்டத்தில், அதை போய் பாராட்டுறதுக்கு போன இடத்துல நண்பர்களாகி, உங்களுக்கு இந்த ஊர் எங்களுக்கு இந்த ஊர் அப்படி இப்படி பேசி உறவு முறையெல்லாம் பேசி கடைசியில் நண்பர்களாகி ஒரு 30 ஆண்டு கால நட்பு. வாரம் வாரம் மீட் பண்ணுறது, சந்திக்கிறது, அவர் நம்மளுடைய விஷயங்கள் பார்த்தா அவர் மறடுறது, அவருடைய விஷயங்களை பார்த்தா நம்ம ஆச்சரியப்படுறது, இப்படி ஒரு கனெக்ஷன் உண்டு. அப்படி நட்பு தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நட்பு இப்போ இடையில ராஜேஷ் சார் திடீர்னு சினிமாவை விட்டுட்டார், ரியல் எஸ்டேட்டு அந்த சைடில் அப்படியே போயிடுறாரு. என்னவா காரணம்? கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார். அது அதுலேயும் ஆனால் ஜெயிச்சார், ஆனாலும் சினிமாவும் விட்டு கொடுக்கல. ஆனால் ஏதோ அதுக்கப்புறம் வந்துருந்தார். ஆனால் ஒரு நல்ல நடிகர். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட்டு போயிடுச்சுப்பா, அதனால் இன்னொரு ஃபீல்டுக்கு போயிட்டாருப்பா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பட் அடிப்படையாக அவர் அப்படி போனதுக்கான காரணம் உங்கள்கிட்ட ஏதாவது பகிர்ந்துருக்காரு? பொதுவாக எல்லா தொழிலையும், அரசியலும் சரி சினிமாவும் சரி, கால நேரம்னு ஒன்று இருக்குது. அது இப்போ ரஜினி சார்னா இன்றைக்கி வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா அவருடைய அசாத்தியான அவருடைய ஜாதகம்தான். அவரை விட அழகா, அவரை விட உடற்பயிற்சியாக எவ்வளவோ நடிகர்கள் நார்த்தில் இருக்காங்க, தெலுங்கில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. பட் அவங்களாலாம் வர முடியல. இன்றைக்கி அவர் சும்மா அப்படி அதே முடி, ஹேர் ஸ்டைலு, அப்படி அவர் ஒரிஜினல் உருவத்தோடு வந்தால் கூட அவரை பார்க்குறதுக்கு, அவருடைய ஸ்பீச்சை மணிக்கணக்காக கேட்குறதுக்கு ஆட்கள் தயாராக இருக்காங்க. ஒரு மெஸ்மரிசம் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு ஒரு கால நேரம் தான். எல்லாருக்கும் அந்த காலங்கள் நேரங்கள் ஒர்க் அவுட் ஆகுறதில்ல. அதாவது ஒரு படத்தில், இந்த படம் பேர் ஒரு நல்ல படம், பட்டிக்காடா பண்டமான்னு ஒரு படம். ஆமாம். அந்த படத்தில் மனோரமா வந்து தான் கணவன் புருஷன் வந்து எம்ஆர்ஆர் வாசு கணவன், அவன் ஏதோ பட்டணத்துக்கு ஓடி போயிடுவான். அவனை தேடி பார்க்கறதுக்காக தேடி வருவாங்க. தேடி வந்து அலைவாங்க. ஒரு பக்கமும் வீட்டுக்காரனை தேட முடியாது. கடைசியில் ரிக்ஷா வண்டி வரும், எப்பா வாப்பா அந்த பக்கம் எங்கேயாவது என் புருஷன் இருக்கான்னு தேடி பார்க்கணும், வாயா வண்டியில் ஏறி உட்காருவாங்க. உட்காந்தா அம்மா எந்த ஊர் போகணுமா அப்படி இப்படின்னு கேட்பான். பார்த்து அந்த சவுண்டு கேட்டாலும் அவன் சவுண்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்தா காத்தாடி ராமமூர்த்தின்னு ஒரு அண்ணன் இருப்பார். ஆமாம். அவரு நீயாடா, அடா மகனே, நீ வந்து இவர் ராமசாமி மகன் தானடா, என்னடா பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, மெட்ராஸ் போய் பெரிய சிவாஜி கணேசன் மாதிரி நடிகன் ஆகணும்னு வந்துடா, என்னடா ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த ஆள் சொல்லுவார், அக்கா ஊர் விட்டு ஊர் வந்தவன்லாம் சிவாஜி கணேசன் ஆக முடியாதுங்கிறத இங்கே வந்த பிறந்தாக்கா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு எழுத்து இருக்கணும்க்கா, எனக்கு அதெல்லாம் இல்லைக்கா, அதனால் ரிக்ஷா ஓட்டுறேக்கா. அது மாதிரி சினிமாவில், பொலிட்டிக்கலில் கால நேரம் கை கொடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். என்ன தான் திறமைகள் இருந்தால் கூட இன்றைக்கி ஜெயிச்ச அத்தனை நடிகர்களை விடையும், அத்தனை அரசியல் தலைவரோடும் பிரமாதமான ஆட்கள் வெளியில் இருப்பாங்க. நிச்சயமாக வர முடியாமல் போயிடும். அது மாதிரி ராஜேஷ் சார்ட்ட இருக்கக்கூடிய திறமைக்கு, அவருடைய இந்த நாலேஜுக்கு, அவர் இருக்கக்கூடிய அவர் சந்தித்த மனிதர்கள், அவருடைய விஷயங்கள் வந்து நிறைய. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு இல்லாத போது நம்ம ஏதாவது வாழ்க்கையில் வந்துட்டோம், ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ல. கஷ்டப்பட்டு வரக்கூடாது, யார்ட்டையும் கடன் கேட்டுறக்கூடாது, ரொம்ப ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாள், ரொம்ப ஒரு தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். நம்ம உழைக்கணும், ஏதோ ஒரு வேலை பார்ப்போம், ரியல் எஸ்டேட் பண்ணுவோம், ஓகே, சீரியலில் நடிப்போம், சரி ஓகே, ஹோட்டல் நடத்துவோம், ஓகே, ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தான் அவர் போனார். என் கூட வந்திருக்க என் முருகன் உன்னை காப்பாற்றுவான், பரிபூர்ணமாக இரு, நீ தைரியமாக வா அப்படின்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்தார். இப்போ நம்மளை மீன் ஒரு சக்தி இருக்கோ அப்படின்னு அவங்க. இப்போ சென்னையில் கொஞ்சம் மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி தடவை பார்த்து டமான்னு அந்த அம்மா எடுத்து அந்த கழுத்தில் போட்டு அந்த அவங்களுடைய காலில் விழுந்துட்டாங்க. 40 வருஷத்துக்கு மேலே அந்த ஹீரோக்கள் டாமினேஷனில் தான் சினிமா இருந்துச்சு. அது எழுதப்பட்டது ஓலைச்சுவடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்பித்தான் ஆகணும்.
மைண்டில் வந்து எப்படி எப்படி நம்மளை காட்டினா ரசிப்பாங்கன்னு எம்ஜிஆர் தெரியும். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஹெவியாக சவுண்ட்லாம் அவுட் பண்ணுவார். ரொம்ப சங்கர் சார் டேக் 2 அப்படிங்கிறாரு. எம்ஜிஆருக்கு சிற்குங்கு டேக் 2 சொல்கிறாரு. ரஜினி சாருடைய ஸ்டைலு, ரஜினி சாருடைய நடை அதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க டேரக்டர்ஸ். சிங்காபாத் சார் வேணா சார், ஓகே சார், சாரி சார் சார், ஓ நோ ப்ராப்ளம். சிவபாலன் சார், சிவபாலன் இவர் ஒரு யூடியூப் ரிப்போர்ட்டர்னா சடக்கு நிந்திப்பார். ரிப்போர்ட்டர் ஓகே சூப்பர் தேங்க்யூ. சிவபாலன் பெஸ்ட் பேர், நல்ல பேர், நல்ல படம். அது அவருடைய பை நேச்சர். இது கமல் சார், சாரி ஒரு சிவபாலனா, யார் நீங்கள், எந்த யூடியூப் என்னென்ன பண்ணுறீங்க, ஓ